ரசிகனை ரசிக்கும் தலைவா மாயாண்டி சுடல ஆமா மாயானம் சென்று மாண்ட பெண்ணங்களை எல்லாம் தின்றுவிட்டு இப்ப சாப்பிட்டது போதும் மிச்சத்தை நாளைக்கு வச்சு கொடுமா என்று மாயாண்டி பொட்டனமாக கட்டிக்கொண்டு மறுபடியும் மதலையா வடிவத்தை கொண்டு நம் மகிமை அம்மா பார்வதி அறிய வேண்டும் என்று மாணிக்க தொட்டில் என் மாயாண்டி வந்து படுத்திருக்கிறார். அமைதியா படுத்தா அம்மா நம்மளை பார்க்க மாட்டா. அதோடு பாடு நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த திருநெல்வேலி தச்சநல்லூர்ல பூமாரி நர்சரி கார்டன் அப்படின்னா என்ன? பூங்கண்ணு வியாபாரம் மொத்தமாகவும் சில்லறையாகவும் அண்ணாச்சிக்கு இந்த ஊரு இந்த கோயில் கோமரத்தார்கள் திருநெல்வேலி தச்சநல்லூர்ல இந்த நர்சரி கார்டனுக்காக அங்க போய் இருக்காங்க பாத்துக்கோங்க. பூமாரி நர்சரி கார்டன் தச்சநல்லூர் திருநெல்வேலியை சேர்ந்த நமது அன்பு சகோதரர் அண்ணா பி வீரபாகு அவர்கள் பி பூமாரி அவர்கள் அண்ணாருடைய அருந்தவ செல்வர்கள் முத்துவேல் அவர்களும் அண்ணார்களோடு அவர்களுடைய அருந்தவ செல்வி எம் இலக்கியா அவர்களும் மருமகன் மணிகண்டன் அவர்களும் பேத்தி எம் பிருந்தா அவர்களும் பேரப்பிள்ளை எம் கரீஸ் அவர்கள் அன்பு கரத்தினாலேயும் பாட்டிக்கு 101 ரூபாயை 200 ரூபாயை 200 லட்சமாக எனக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்து உள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக பொன்பெருமாள் சாஸ்தா செக்கடி கோவில் ஆடுங்குல கோமரத்தார்கள் வன்னிய ராஜாக்கள் 7 பேர்களுக்கும் கோமரம் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் நமது அருமை அண்ணாச்சி ஐயா நயினார் செட்டியார் அன்னார்கள் அன்பு திரு கரத்தினாலே இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் பாடு நாமலுக்கு பாசத்தோடு நாமலுக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக அப்படி பாசத்தோடு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே எனக்கு 101 லட்சம் 1 கோடியாக பாசத்தோடு நாமளுக்கு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் நாமளுக்கு 101 லட்சத்தை வாரி வழங்கி உள்ளார்கள். அன்பளிப்பு செய்த சீமான்கள் செக்கடி கோவில் பொன்பெருமாள் சாஸ்தா ஆடுங்குல கோமரத்தார்கள் வன்னிய ராஜாக்கள் 7 பேர்களுக்கும் கோமரம் பாசங்கள் நிறைந்த நமது அருமை அண்ணாச்சி பாருங்க பாத்துக்கிட்ட எண்ணித்தானே வச்சிருக்கேன். குறைஞ்சதுன்னா அவர் தான் பொறுப்பு. ஏற்கனவே 1.5 மணி நேரம் அவர்கிட்ட தான் இருந்திருக்கு. அப்படி பாசத்தோடு தங்கையை ஆதரிக்க வேண்டும் என்று எனக்கு 101 லட்சம் 1 கோடியாகவே வாரி வழங்கியுள்ளார்கள். அண்ணார்கள் வெளி வம்சங்களும் அண்ணார்களுக்கு அப்புறமாக தேன் இருந்து கவிகள் பாடக்கூடிய தேனிருந்து தேன் சொரியும் தேன் புத்தைமா நகரத்திலே வைத்தியர் சின்ன பிள்ளைகளுக்கு வறுமை பிடிப்பா சீர்கோளாரா கொல்லிக்கம்பு பார்வை திருஷ்டி கோளாரா ஒரு உடல்நிலை உயிருக்கு இழுத்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம அப்பா காப்பாத்திருவாங்க பாத்துக்கோங்க. உள்ளதை உள்ளபடி சொல்வார்கள். அவங்க சொன்ன கணக்கு தப்பாது. அப்பேற்பட்ட நமது சித்தப்பா பெத்த மகளை கூட ஒரு விரோதமா நினைச்சிருவாங்க. நான் சிறிய வயதிலே இருந்து அப்பா என் மீது ஒரு பாசங்கள் நிறைந்த அடேங்கப்பா முந்தா நாளை என் பேத்தி பிள்ளைய தூக்கிட்டு போயிருந்தேன். எங்க அப்பாவுக்கு எந்திக்க முடியல. ஆனாலும் பூட்டிய கண்ட உடனே அவளுக்கு தனியா ஒரு உற்சாகம் வந்துருச்சு. அப்பா கருத்தப்பாண்டி வேளார் அவர்கள் எனது பெரியம்மா கணபதி அம்மாள் அவர்கள் அன்னாருடைய மருமக பிள்ளை வாழவல்லான்ல வாசகம் செய்து வரக்கூடிய எங்க மாமா கருப்பசாமி வேளார் ரொம்ப நாள் ஆச்சு எங்க மாமாவை பார்த்து.
அப்ப எங்க மாமா என்னைய மாதிரியே இருப்போம்னு நினைச்சோம். ஆளு வயசாகி போச்சு எங்க மாமாவுக்கு. என்னைய மாதிரி தான் இருப்போம்னு நினைச்சேன். நான் சின்ன பிள்ளைலாம். இப்பவும் நான் சின்ன பிள்ளை தான். என்ன யாரு வயசாளின்னு சொல்லு பாப்பா. நான் என்னைக்கும் சின்ன பிள்ளை, செல்ல பிள்ளை தான். ஆமா, எங்க அப்பா பேரு கருத்தப்பாண்டி வேளார். சரி. மாமா பேரு மருமக பிள்ளைக்கு கருப்பசாமி. மாமா கருப்பசாமி வேளார் அவர்களும் எனது அன்பு சகோதரி அப்பா கருத்தப்பாண்டி வேளார் பெரியம்மா கணபதி அம்மாள் பெற்றெடுத்த அருந்தவ செல்வி எங்க அக்கா முத்துலட்சுமினா லட்சுமி தான். பாசத்தோடு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே குடைவிழா காண வந்த இடத்துல எனக்காக மாமா இத்தனை வருஷமும் கோயிலுக்கு வந்ததே கிடையாது. என்னைய பார்க்கணுங்கிறதுக்காக இந்த வருஷம் வந்திருக்கா பாத்துக்கோங்க. 4 நாளைக்கு முன்ன போன்ல பேசினாவோ உன்னைய பார்க்கணும் ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்காண்டியே நான் அன்னைக்கு கோயிலுக்கு வருவேன் தாயி என்று பாசத்தோடு எனக்கு அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே பாலவண்ணாலையை சேர்ந்த மாமா கருப்பசாமி வேளார் அவர்கள் சார்பாக அப்பா கருத்தப்பாண்டி வேளார் பெரியம்மா கணபதி அம்மாள் அவர்கள் சார்பாக அக்கா முத்துலட்சுமி அவர்களும் மாமா கருப்பசாமி வேளார் அவர்கள் அன்பு கரத்தினாலும் 200 ரூபாயை 200 லட்சமாக வாரி வழங்கி உள்ளார்கள். அண்ணார்கள் வழி வெளி வம்சங்கள் எல்லாம் உற்றார் உறவினர்களோடு வாழ வேணும் 100 கோடி, வாழ வேணும் 100 கோடி. மலைமுருகன் அருளாலே, மலைமுருகன் அருளாலே. அவர்கள் செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகி செழித்துவோங்கி வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வளர வேணும் கோடி காலம், வளர வேணும் கோடி காலம். ஆண்டவனாகிய மாயாண்டி சுடல மாணிக்க தொற்றுள்ளே மதலையாக வடிவத்தை கொண்டு வடிவங்களை கொண்டு என் சுடலை ஈசன் அமைதியா படுத்த அம்மா நம்மளை பார்க்க மாட்டாளே. ஆமா, குரல் கொடுத்தாக வேணும் என்று எண்ணி ஆமையா வயிர் பசித்த நல்ல குழந்தை போலே, குழந்தை போலே வாய் திறந்து அழுவாளே. குடல் துடித்த பிள்ளை போலே கூவா நல்ல கூவா என்றோ குரலோச போடுவாளே. குழந்தை சத்தங்காதில் கேட்டு கோமதியா பார்வதியாள் பிள்ளை பக்கம் மாறாளே. பிள்ளைய பார்த்தா பிள்ளை மேல ஒரே புன நாத்தம். அம்மா ஐயோ, நம்ம மகை மாயாண்டி சுடலைய சாந்து புனுகு சவ்வாது கஸ்தூரி எல்லாம் போட்டு தானே குளிக்க வச்சோம். பிள்ளை மேல ஏன் இப்படி நாறுது என்று பார்வதா தேவி அங்கம் பதறுகின்றாள். ஆமா ஐயா ஐயோ என்ன செய்வேயோ, பிள்ளைக்கு மேலே எல்லோ பெணவாட அடிப்பதென்ன, மதளைக்கு மேலே எல்லோ மாமுசமாடிப்பதென்ன, செம்பகப்பு மேனியெல்லாம் செத்த வேணும் இருவாச்சி மேனியெல்லாம் இறந்தவன் அடிப்பதென்ன, மல்லிகப்பு மேனியெல்லாம் மாமுசம் அடிப்பதென்ன, அங்கம் பதறுதாளே ஆவிதனலாகுது பகவான் பக்கம் ஓடி வந்து
ஆண்டவா பகவானே ஆண்டவனே பகவானே இந்த அநியாயத்தை பாரும் ஐயா அநியாயத்தை போட் 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 ஆண்டவா பகவானே பகவானே நான் பிள்ளை வரந்தானே கேட்டேன் எனக்கு பெணந்தினிய கொடுத்து விட்டீர்கள் ஐயா ஆமையா மதலை வரம் கேட்டேன் மாமசந்தினிய கொடுக்கலாமா கொடுக்கலாமா குழந்தை வரம் கேட்டேன் கொடிய வரத்தை கொடுத்து விட்டீர்களே இறைவா இறைவா இந்த பிள்ளை மேல ஒரே பெணவாட அடிக்கி ஆமா கைலாசம் எங்கு பார்த்தாலும் கரிமா ஆமசமா மணக்க ஐயா ஆமையா ஆண்டவா இந்த பிள்ளை இனி எனக்கு வேண்டாம் வேண்டாம் பகவானே பார்வதி என்ன குழந்தை வரம் கொடுக்கும் போது நான் என்ன சொல்லி கொடுத்தேன் என்ன சொன்னீங்க 3வது பிள்ளை வரம் கேக்கிய ஆமா உன்னைய மதிக்க மாட்டான் என்னைய மதிக்க மாட்டான் உலகத்துக்கு அடங்க மாட்டான் ஆமா கட்டுக்கு அடங்க மாட்டான் கைலாசத்துல இருக்க மாட்டான் ஆமையா மாயானம் போவான் மாண்டபனம் திம்பாம்னு சொன்னேன் சொன்னேனே சுடுகாடு போவான் சுட்ட பிணத்தை திம்பாம்னு சொன்னனே நீ கேட்டியா நீ அப்ப கேட்டியா இந்த பிள்ளைதான் வேணும்னு சொன்னிய ஆமா அவன் முழிக்க மொழியே சரியில்லையே சரியே கிடையாது என் மகனே சுடல ஐயா சுடல ஐயா ஈசமகமாயா ஆண்டி மாயாண்டி அப்பா நீ கைலாசம் தன்னாதில தன்னாதிலே காரி மாமஷம் கலந்ததால கலந்ததாலே உனக்கு கையில இடமும் இல்லை இடமும் இல்லை மாணிக்க கைலாசத்தில் கைலாசத்தில் மாமஷம் கலந்ததாலே கலந்ததாலே மகனை இங்க இடமும் இல்லை இடமும் இல்லை பூலோகம் போகணும் போகணுமே பூலோகம் போனையானால் என் மகனே மாயாண்டி மாணிக்க கைலை விட்டு அப்பனே பூலோகம் போனையானால் மாயான கரையும் உண்டு மானிடர்கள் ரொம்ப உண்டு வேணுமங்க பெணங்களைத்தா வேணுமங்க பெணங்களைத்தாவே நீ விருப்பம் முடு சாப்பிடலாம் அப்பா ஏ சொடல விரு எப்பா ஏ மாயாண்டி மாணிக்க கையிலேயே விட்டு நீ பூலோகம் போனையானா ஆனால் பூலோகத்திலே மாயான கரை உண்டு மானிட மக்கள் ரொம்ப உண்டப்பா ஆமாப்பா வேணுமுங்க பிணங்களை நீ விருப்பமோடு சாப்பிடலாம் ஆமா ஆண்டவா என்ன உங்க இஷ்டத்திற்கு என்னை பிறவி செய்வது ஆமா அப்புறம் வேண்டாம்னா என்னையா அர்த்தம் நான் இப்படி போனா யாரு மதிப்பா யார் என்னை மதிப்பா இப்ப என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்பா நான் பூலோகம் போகணுமானா இந்த கைலாசத்துல என்ன ஊட்டு போட்டு எனக்கு குடை கொடுக்கணும் அப்பா ஆமாப்பா எந்தகப்பா பகவானே பகவானே எந்தகப்பா பகவானே பகவானே நம் பூலோகம் போகணுமானால் இந்த கைலாசம் தன்னாதில கடவுள் மகன் சுடலை சுடலைக்கு தாங்க எட்டாத பீடம் வேணும் ஏணி வைத்து மாலை சாத்தி ஆறு காலம் பீடம் போட்டு அத்த சாமம் விட்டு வேணும் அப்பா எனக்கு ஆறு காலம் பீடம் அர்த்த சாம விட்டு வேணும் ஏழு காலம் பீட வேணும் எனக்கு ஏம சாம விட்டு வேணும் ஏழு பரணு கட்டணும் ஏழு பரனுக்கு ஏழு பலி எனக்கு வேணும் எனக்கு பீடம் எப்படி போடணும் என்ன சிவன் சக்தி பேச்சு மாடத்தி மாயாண்டி சுடல முண்டை காவல்கார கருப்பன் எனக்கு தலைமை என் தாய் உச்சி மாகாளி எனக்கு எட்டாவது பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி ஆறு காலம் பீடம் எனக்கு அர்த்தசாம ஊட்டு ஏழு காலம் பீடம் எனக்கு ஏமசாம ஊட்டு வேணும் அப்பா எனக்கு வில் அடிக்கணும் வில் அடிச்சாதான் நான் பூலோகம் போவேன்
வில்லு வேணும், மேளம் வேணும், கொட்டு முரசு தாரத்தப்பட்ட கொம்பு வாத்திய சங்கு முழக்கத்தோடு எனக்கு சாம கூட நடத்துவாப்பா. அப்படி செஞ்சாதான் நீ உழைச்சு எனக்கு நடத்தணும், ஓசைக்கு வைங்க நடத்தப்பட. 7 பரணி கட்டணும், 7 பரனுக்கு 7 பலி எனக்கு வேணும். சூலாடு சூலு பண்ணி, பாலாடு பாலு பண்ணி, செங்கிடா சேவல் கோழி. எப்பா 7வது பரனுல பெரிய எருமைக்கடா வேணும். இருக்கா? தெய்வக்கனியான பிறவி செய்யணும். பணியாங் கைவெட்டு ரத்தமும் பலமும் எனக்கு வேணும். இந்த சிறப்பான வேளையில பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த இந்த சுந்தரபாண்டியபுரத்திலே அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு வணிக வைசிய குல சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட செக்கடி சுடலை மாடசாமி துணையாக வாழும் புரட்டாசி முதல் வேளை வெள்ளி அங்க கோயில் கூட. சுந்தரபாண்டியபுரத்திலே எல்லா கோயிலையும் எல்லா சமுதாய மக்களும் நம்ம பிள்ளை மாரியம்மா நம்ம கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நம்மகிட்ட போன் போட்டு கேட்டுட்டு இல்லைன்னா தான் வெளியில வில்லு பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட பாசம் நிறைந்த மக்கள் 35 ஆண்டு காலமாக நாம் இந்த ஊரிலே நம்ம குடும்பத்திலே ஒரு குழந்தையாக என்னை வைத்து அதுக்குத்தான் சொன்னேன் இந்த ஊருக்கு நான் செல்ல பிள்ளைன்னு சொன்னேன். ஆமா, அப்படி பாசங்கள் நிறைந்த மக்கள் சுந்தரபாண்டியபுரத்திலே அருள்மிகு செக்கடி சுடலை மாடசாமிக்கு கோமரத்தார்கள் அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த ஐயா பி ராமர் செட்டியார் அவர்கள் அன்னாருடைய பேரன் பேத்தி எனக்கு பேர பிள்ளை. ஆமா, வில்லிசை ரசிகன். பிறந்தே இதுல இருந்தவன் நம்ம வில்ல தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டாலும் வில்லு ஆச்சி வில்லு தான் வேணும் பாடம். சாப்பாடு ஊட்டினாலும் வில்லு வேணும். தண்ணி குடிச்சா கூட வில்லு தான் வேணும். ஸ்கூலுக்கு போனாலும் சரி வில்லு வேணும். பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் வில்லு பாட்டு கேட்கணும். அப்படி வில்லிசை ரசிகர் அவன் நேத்தையில இருந்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். எங்க யாராவது அவன் அங்க கையை பாருங்க, கொஞ்ச நேரம் அடிங்கன்னு சொல்ல மாட்டேங்கிய. சாம கொடைக்காவது அவனை கொஞ்ச நேரம் இந்த கொட்டை அடிக்க விடுங்க பாவம். நேத்தையில இருந்து அடிச்சு அடிச்சு பார்க்காம ஒருத்தரும் கூப்பிட மாட்டேங்கல. அப்படி பாசங்கள் நிறைந்த அண்ணா பி ராமர் செட்டியார் அவர்கள் அன்னாருடைய பேரன் பேத்தி எனது பேர பிள்ளைகள் பேத்திமார்கள் பி பிரகதீஷ் அவர்களும் பி இசக்கிமுத்து அவர்களும் எம் பிரவீன் அவர்களும் எம் சத்யா அவர்களும் அடேங்கப்பா வில்லுக்காரங்க வில்லவுக்கு தண்ணி உறங்க மாட்டான் பாத்துக்கோங்க. ஆமா, பாசத்தோடு உரிமையானவன் பாத்துக்கோங்க. நாமளுக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக அன்பளிப்பு செய்த ஆதரித்துள்ளார்கள். அண்ணார்கள் வழி வழி வம்சங்கள் எல்லாம் உற்றார் உறவினர்களோடு வாழ வேணும் 100 கோடி, வாழ வேணும் 100 கோடி. மலைமுருகன் மலைமுருகன் அவர்கள் எந்த முகம் அதுதான் போனாலும் தங்கை முகமா ஆக வேண்டும். ஆள் போலே இலைதளிர்த்து அருகுது போல் வேர்கள் ஓண்டுகிய உள்ளது முறிந்திடாமல் முடிந்த பூவோ வாடிடாமல் மூங்கில் போல பண்ணை கேட்டுகிய மூங்கில் போல பண்ணை கேட்டுகிய முசியாமல் வாழ வேண்டும், முசியாமல் வாழ வேண்டும். அப்படி ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை அப்பா எனக்கு வெள்ளிக்கிழமை மத்தியான மதிய கொடைக்கு தெய்வ கனியான் விரைவு செய்யணும்.
கனியான் கைவெட்டு 21 சொட்டு ரத்தமும் பழமும் எனக்கு கொடுக்கணும். கொடுக்கணுமாப்பா. எனக்கு கனியானை பிறவி செய்யும் போது கோமரத்தாருன்னு ஒரு ஆள் ஆடி வரணும். அதனால அப்பா நீங்களே எனக்கு சுடலையாக ஆடணும். எங்க அம்மா பார்வதி எனக்கு பேச்சியா ஆடணும். மதிய பூஜை முடிந்த உடனே மாலை கருக்கலில் சுடலை மாயாண்டி மாடத்தி அம்மா பேச்சு உச்சுமாகாளி கருப்பசாமியா அலங்காரம் செய்யணும். அலங்காரம் செய்த ஆசார படப்பு தலபாலை இலையிலே கொலபாலை வைத்து எனக்கு அலங்கார தீப ஆராதனை செய்யணும். சாமன் அடிச்சாமம் சதிசாம வேலை ஏமசாம நேரம் இலை கொலுங்கா சாமத்திலே 11:30 மணிக்கு எனக்கு படப்பு போடணும். 12 மணி ஒரு நிமிஷம் தவறாம மணி அடிச்சு பூசை பண்ணணும். படப்பு போடும்போது தொட்டில் பிள்ளை சத்தம் கீச்சுன்னு கேட்கக்கூடாது. சத்தம் போட்ட சங்க நெரிச்சு போடுவேன். இப்ப இல்ல, படப்பு போடும்போது 11:30 மணிக்கு இப்போ போடல. இப்போ சத்தம் போட்டத்தானே படிக்க முடியும். அப்போ சத்தம் போடக்கூடாது. ஆமா, இப்போ எவ்வளவு அவையம் போடணுமோ போடலாம். இப்போ துட்டு கொடுக்கல. ஆமா, அடைக்கணும். அப்போ தொட்டில் பிள்ளை சத்தம் கீச்சுன்னு கேட்கக்கூடாது. ஒரு கோட்டை அரிசி ஒரு நேரத்துக்கு ஒரு படப்பு பெரும் படப்பா எனக்கு போடணும். நான் மாமு சந்திக்காம இருக்க மாட்டேன். எனக்கு பொட்டக்கோழி கறி பொடி அரிசி சோறு, முட்டைக்கோழி கறி மொழி அரிசி சோறு, சம்பா அரிசி சாதம், அவிச்ச முட்டை 61 இருக்கணும். கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அது இப்போ உள்ளது, இது அப்போ உள்ளது. ஆமா, 61 கோழி முட்டை அவிச்சதுல 1 குறையப்படாது. பச்சை முட்டை 11 இருக்கணும். படப்பு போடும்போது அப்பளம் வேணும், முறுக்கு வத்த வேணும், நெய் ஊற்றணும், முருங்கைக்கீரை வேணும், கட்டி தயிர் ஊற்றணும், குளக்கருவாடு குழம்பு வேணும். 11:30 மணிக்குள்ள வேணும். குப்பி சாராயம் ஏன் அதுக்கு பதில் குவார்டர் வாங்கி வை. குப்பி சாராயம் குடும்ப தென்னங்கல்லு எனக்கு வேணும். இத்தனையும் தந்தாத்தான் அப்பா நான் பூலோகம் போவேன். என்னது பாண்டிச்சேரி பட்ட சாராயமா? 11:30 மணிக்கு ஊத்தித்தா. அப்படி செஞ்சேன்னா உன் குடும்பத்தை நான் வாழ வைப்பேன். என் பசியை நீ அடக்கும் போது உன்னுடைய குடும்ப கஷ்டத்தை நான் போக்குவேனப்பா. அப்படியே வெள்ளை கையில மாயாண்டி சுடலைக்கு மண்குலைத்து பீடம் போட்டு எட்டாத பீடம் போட்டு எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாட்டி அங்க 8 நாளா நோம்பிருந்தே கைலாசம் தன்னாதில சிவனுக்கு ஒரு வீடம் சிவசக்திக்கு ஒரு வீடம் பேச்சு மாடத்துக்கு ஒரு வீடம் மாயாண்டி சுடலைக்கு ஒரு வீடம் காவல்கார கருப்பனைக்கு எட்டாத வீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாட்டி 8 நாளா நோன்பு இருந்தார். நம்ம மக வியாழக்கிழமை குடியெழுப்பு அன்னைக்கு வில்லு கேட்டாரு. வில்லும் தாய் மாமையும் கோபால வந்துதான் வில்லு அடிக்கணும்னாரு. வைகுண்டம் நம்ம போகணும். இந்த
இந்த சிறப்பான வேளையிலே ஆமா சுரண்டைமா நகரத்திலே சரி குலாலர் சமுதாயத்திலே வாசகம் செய்யும் ஆமா கருப்பசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் ஆமா நமது அன்பு சகோதரர் என்ன எம் கணேசன் ஆமா அவர்கள் அன்பு திரு கரத்தினாலும் ஆமையா நாமளுக்கு 51 லட்சங்களை அள்ளி தந்துள்ளார்கள். ஆமையா அவர்களோட குடும்பம் எல்லாம் குடும்பம் எல்லாம் என்றென்றைக்கும் ஆனந்த வாழ்வா வாழ வேண்டும் அவர்கள் வாழ வேண்டும். என்ன குடும்பம் எல்லாயே போடு 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 அவர்கள் எந்த முகம் போனாலும் போனாலும் தங்க முகமாக வேண்டும் பட்டி பெருக வேணும். வேண்டும் பால் பான பொங்க வேண்டும் நோயற்ற வாழ்வோடு ஓடி குறைவற்ற செல்வத்தோடு செல்வத்தோடு அவர்கள் வாழையடி வாழையாக வாழையாக வளர வேணும். கைலை வாழும் அப்படி ஆண்டவன் மாயாண்டி சுடல சுடலை வில்ல அடிச்சாதான் பூலோகம் போவோம்னு சொன்னாரு. ஆமா அதனால் வைகுண்ட வருகின்றார். சரி கண்ணன் கோபாலனை அழைத்தார். ஆமையா ஓ மாப்பிள மாப்பிள ஓ மச்சான் என்ன வாங்க வாங்க வாங்க. என்ன கையில காப்பு இடுப்புல காவி கோயிலுக்கா? எந்த கோயிலுக்குயா? மாயாண்டி கோயிலுக்கா? அது என்ன கைலாசத்துல மாயாண்டி கோயிலு? உம மருமக பிள்ளை என் மகன் 3வது பிறந்த மாயாண்டி மாயானம் போய் மாண்ட பிணத்தை தின்னுட்டு வந்துட்டாமியா. அப்படியா? மாணிக்க கைலாசத்திலே அவருக்கு ஊட்டுக்கூட நடக்கு. பூலோகம் அனுப்பணும்னு பார்த்தேன். நீங்க வந்து வில்லு அடிச்சாதான் பூலோகம் போவாராம். என் மகனுடைய பீடத்தை வந்து பாருங்க. என்ன ஒரு அலங்காரம், என்ன ஒரு தோரணம். இங்க வந்து பாருங்க மாப்பிள்ள. வில்லடிக்கணுமா? நான் வந்து வில்லடிக்கணுமானா உங்க மகன் மாயானம் போயும் மாண்ட பிணத்தை தின்னுட்டு வந்திருக்கான். நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. மாண்ட பிணமா? நீங்க சொல்றது என் காதுக்கு அப்படிதான் கிடைச்சு. நீங்க சொன்னதானே சொல்ல எப்படியா கிடைச்சு? அப்படிதான் கிடைச்சு. அதனாலே நீங்க அங்க வந்து வில் அடிக்கணும் மாப்பிள்ள. மாப்பிள நான் வந்து வில் அடிக்கணுமானா என்ன உங்க மகன் மாயாண்டி பீடத்துக்கு முன்னாலே என்ன ஐயா என்ன நீங்க தனியா பச்சை ஒரு பீடம் போட்டு ஆமா பச்சை சாத்தி பச்சை சாத்தி பச்சை படப்பு ஏத்தி ஆமா பச்சைமால் பூசைய குடியிழப்பு அன்னைக்கு பூசை செஞ்சீங்கன்னா ஆமையா நான் வந்து வில்லடிப்பேன் ஐயா. ஆமையா அப்படியே ஆட்டுமேன்றீங்க அப்படியே ஆட்டுமேன்றீங்க ஆதி வெள்ளை கையில அச்சுதனோ ஓடி வந்தீங்க மாயாண்டி சுடலைக்கு மாணிக்க கையில ஆமா ஐயாவுடைய வீட்டுக்குடைய பார்க்க இத மாதிரி கூட்டம் கூடி இருக்கிறாங்க. ஆமா சுடலை மாயாண்டி முன்பாக ஒரு பச்சை பீடம் போட்டு சரி பச்சைமால் என்று எண்ணி என்ன பச்சை படப்பு ஏத்தி பச்சை சாத்தி பூசை செய்தார்கள். ஆமா கண்ணனுக்கு சந்தோஷம். சரி நம்மளை குடியிழப்பு வைத்து அழைக்கிறார்களே. ஆமா அதனால மருமக பிள்ளை என்ன ஏ மாயாண்டி மாயாண்டி உன் பீடம் பீடத்துக்கு கொடை நடக்கும் போது ஆமா எனக்கு நீ ஒரு பீடம் போட்டு பூசை பண்ண சம்மதித்ததுனால ஆமா பச்சைமால் பூசையை முதலாக செய்த உனக்கு உனக்கு பச்சாத்தி மாடன் என்று பேர் நான் அமர்ந்தருகிறேன் என்று ஆமா கண்ணன் சொல்லிவிட்டு மாயாண்டிய வரைஞ்சு விட்டுருக்கு பாருங்க. என்ன இந்த அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஆமா மாயவனாகிய கண்ணை அப்படியே நின்னு பாக்காரு.
கூட்ட நாட்டங்களை பார்த்தார். சரி சுடல மாயாண்டி மாமா வந்தாரு, வில்லு அடிக்காம அவர் பாட்டுல நிக்காரு. வேடிக்கை பார்க்காரு. நம்ம மாமாவை வில்லு அடிக்க சொல்லணும். ஆமா என்ற ஆண்டவனாகிய மாயாண்டி சுடல ஆமா ஐயம் மண்பிடமாயிருந்தவரோ இருந்தவரோ மண்டைய உருட்டுதார உருட்டுதாரங்க மாயவன் அலைக்கார அடிக்காரங்க கல்சிலையில் இருந்தவரோ இருந்தவரோ கண்ணனைய அழைப்பாரே கைதட்டி சிரிப்பாரோ கலகல கலகலகலன்னு சிரிக்கார். கைதட்டி அழைத்தார் கண்ணனை. ஓ மாமா மாமா எங்க வந்தியாரு? மாமா வில்ல அடிக்கத்தானே வந்தியாரு? ஒழுங்கா எனக்கு வில்ல அடிக்கும். வில்ல அடிக்கலன்னா உமா சும்மா விட மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். என் பெருமாள் ஆகியனவனே இத கண்ணே நம்ம கையில வில்லு தவிர வேற ஒண்ணும் கிடையாது. வில்லு அடிக்கணும்னா மணி வேணும், என்ன வடை வேணும், கொடை வேணும், கொடை அடிக்க ஆளு வேணும், உடுக்குக்கு ஆளு வேணும், தாளம் அடிக்க ஆளு வேணும், கண்டிப்பா வேணும், கட்டைக்கு ஆளு வேணும். எதுக்கு ஆளு தேவையோ தேவையில்லையோ கட்டைக்கு கண்டிப்பா ஆளு வேணும். கட்டைக்காரு இருந்தா தான் அண்ணாவிக்கு பெலம். கைலாசத்திலே நந்தி பகவான் தான் கட்டை அடித்தாராம். ஈசனுக்கு ஏவல் பிள்ளை. ஒரு தண்ணி கிண்ணு வேணும் அப்படின்னா குடத்துக்காரர் போயிட்டு வர முடியாது, உடுக்குக்காரரும் போக முடியாது, தாளக்காரரும் போக முடியாது, சாயண்டுக்காரரும் போக முடியாது. அதனால இந்த கட்டைக்காரரு ஒரு ஏவல் வார்த்தை கோயிலில் ஒரு காப்பி கீப்பி கலரு சோடா கடா வாங்கிட்டு வரணும்னா அவர் தான் போகணும். ஆமாம், அதனால தான் கட்டைக்காரரு கட்டையை அடித்தாலும் அடிக்காட்டாலும் படித்தாலும் படிக்காட்டாலும் பங்கு முழுசாக கொடுக்கு. அம்மா ஆமையா, படிச்சுட்டு போனாலும் படிக்காமல் போனாலும் பங்கு ஒன்று தான் கொடுப்பேன். ஆமாம், அதுக்குத்தான் அவருக்கு முழு பங்கு, முழு சம்பளம். கட்டைக்காரரு எனக்கு மட்டும்தான். இங்கப்பா மாமா எடுங்க அப்படி. போட்டுரு வந்து 9 மணியாக்கி ஆதி சேடனை வடமாக்கினார். அரி ராமர் பானத்தை வில்வளைத்தார். மருமக பிள்ளைக்காகவே மாயவன் புலவராக வில்படிக்க படி வேலன் வலம்பாட ஆதி மூலம் குடமடிக்க நாரதரோ உடுக்கடிக்க தும்பீர்தர் தாளம் போட நந்தி கட்டையடிக்க. தும்பீர்தரா அவர் அவசரப்படுறார் தானே, ஆளு பெரிய ஆளுலா, அதனால இழுத்து கொண்டு போறது அவர் தானே. பிரியா, அதனால என் பெருமாளாகிய கண்ணன் வியாழக்கிழமை அன்று ஐயனார் திருக்கதைகளை பாடினார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையிலே ஆண்டவன் பகவான் சுடலையாகவும் பார்வதி பேச்சியாக ஆடி வருகிறார்கள். அப்படி இருவேர்களும் ஆடி வருகின்ற பொழுது பகவான் பார்வதி காலிலே ஒரு சிலம்பு முத்து ஒன்று அணிந்திருந்தார்கள். அது ஒன்றோடு ஒன்று தெரித்து விழுந்து தலையிலே மணிமகடத்தோடு தெய்வக்கணியான் பிறக்க தெய்வ நல்ல கணியானோ தெய்வக்கணியானோ கைலாசம் தன்னதிலே என்னதை தலைமுழகி ஈரத்துயில் மாத்தி மர உரலிலிருந்து மர உரல் பார்த்திருக்கா? மர உரலிலே அமர்ந்து கொண்டு சிறு சொல்லவே முன்னாலே வைத்தார். நிறநாளி நிறமரக்காய் வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் தட்சணைகளோட கண்ணாடியும் கத்தியும். எதுக்கு? இந்த முகமுடி ஒண்ணு போட்டிருப்பாங்க பதில பேய் முகம், அதுவும் வைக்கணும்னு சொல்லவில்ல. கைவிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கண்ணாடியை பார்த்து கத்தி எடுத்து நாக்கு அறுத்து கொடுப்பாங்களாம். அத நரபொலி அந்த காலத்துல. அப்படி தெய்வக்கணியா அந்த கைலாசம் தன்னாதிலே
ஏத்து தலைமொழிகே ஈரத்துயில் மாத்தியல்லோ ஆற உரளதில இருந்து கொண்டு சிறுசொலவ முன்னால் வைத்து நிறநாளி நிறமரங்கள் தெச்சனை தங்காவாலோ தீபதூபம் ஏற்றி வைத்து தேங்காய உருட்டுவாரோ முழங்கைய கீரதாரி ஒரு சொட்டு ரத்தமாக எத்தி பொட்டா வைப்பார இரண்டு சொட்டு ரத்தமாக இருபுறமும் போடுவாரோ மூன்று சொட்டு ரத்தமாக மும்மூர்த்திக்கு கொடுப்பாரோ நாலு சொட்டு ரத்தமாக நாலு திசைக்கும் விசுவாரி ஐந்து சொட்டு ரத்தமாக 21 இலையதில ரத்தமும் பலமுமாக ரத்தமும் பலமுமாக மாயாண்டிக்கு கொடுப்பாரே ஐயா ஏழு நல்ல பரணாதில ஏழு பலி கொடுப்பார்கள் சூலாடு ஒரு பரணே சூலு பண்ணி ஒரு பரணே பாலாடு ஒரு பரணே பாலு பண்ணி ஒரு பரணே செங்கிடா ஒரு பரணே சேவல் கோழி ஒரு பரணே ஏழாவது பரணாதிலே ஏழாவது அவருக்கு எருமை கெடா பலி கொடுத்தாரே ஒரு எருமை கெடா ஐயா மாலை நல்ல கருக்களிலே மயிரண்ட வேளையிலே அந்தி கருக்களிலே அரச்சாம வேளையிலே மூந்தி கருக்களிலே முதச்சாம வேளையிலே அலங்காரம் செய்வாரோ ஆசார படப்பு போட்டு சாமனோடு சாமத்திலே சதி சாம நேரத்திலே ஏமாசாம வேளையிலே ஏமாசாம வேளையிலே இலை கொலுங்க சாமம் போல ஏமாசாம வேலை இலை கொலுங்கா சாமத்திலே என் மாயாண்டி சுடலை ஈசனுக்கு ஒரு கோட்டு அரிசி பொங்கி ஒரு படப்பா போட வருகிறார்கள். அம்மையா இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த உச்சிமாகாளி அம்மனுக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் அம்மா அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய காளியம்மாள் அவர்கள் நினைவாக ஆமா அந்த கோமரத்தாடி உச்சிமாகாளிக்கு பெரியம்மா ஆடிக்கிட்டு இருப்பாங்க எப்பவும் அவர்கள் நினைவாக ஐயா இசக்கி முத்து பார்வதி இவர்களுடைய பேர பிள்ளைகள் நம்மளுக்கும் பேர பிள்ளைதான் பாசங்கள் நிறைந்த பேச்சு என்ற வர்ணிகா அவர்களும் சின்னத்துறை என்ற ரித்விக் அவர்களும் பேச்சு என்ற ஆத்மிகா அவர்களும் சாத்விகா அவர்களும் ஆமா இவர்களின் சார்பாக 35வது வருட வில்லிசை நிகழ்ச்சி நடத்தும் நாமளை பாராட்டி அன்பும் பண்பும் பாசத்தோடு எனது அன்பு சகோதரரும் என்னுடைய பேரன் பேத்திகள் சார்பாக இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே அடியாளுக்கு பொன்னாடை கொண்டு வந்து பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தி அதோடு எங்களுக்கு மலர் மாலை போட்டு மரியாதை செய்து 200
ரூபாயை 200 லட்சமாகவே அள்ளி தந்துள்ளார்கள். ஆமா அண்ணார்கள் குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் வழி வழி வம்சங்கள் உற்றார் உறவினர்களோடு வாழ வேணும் சாமி, வளர வேண்டும் வளர வேண்டும் வம்சம் என்றென்றைக்கும் உயர வேண்டும். அவர்கள் எந்த மோகம் போனாலும் தங்க மோகமாக வேண்டும். ஆள் போல் இலைதளித்து அருகத போல்வேர்கள் ஒன்றே முகங்கள் போலே பண்ணை கேட்டி பண்ணை கேட்டி சியாமல் வாழ வேண்டும். அப்படி ஆதி வெள்ளி கையிலே எங்க ஆண்டவன் மாயாண்டிக்கு புட்டக்கோழி கறி சமைத்து பொடி அரிசி சோறு பொங்கி முட்டைக்கோழி கறி சமைத்து புளி அரிசி சோறு பொங்கி கன்னிக்கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் போங்கி ஆண்டவன் மாயாண்டிக்கு அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 குப்பி சாராயம் குடும்ப தென்னங்கல்லு ரெடியா இருக்கு. படப்புக்கு எப்படி பொங்கிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கைலாசத்துல சாம வீட்டுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப வேட்டைக்கு போனோமானா எங்க ஐயா மாயாண்டி சுடலைய காட்டுக்கு வேட்டைக்கு அனுப்புனா தான் கோயில படப்பு போடணும். ஏமனா வேட்டையாடி பிணந்திங்க பிறந்த தெய்வம், அதனால இவரை காட்டுக்கு வேட்டைக்கு அனுப்பிட்டுதான் படப்பு போட முடியும். ஆனா பூலோகத்துல அப்படி அல்ல, ஐயாவுக்கு படப்பு போட்டுட்டு தான் வேட்டைக்கு அனுப்புவாங்க. ஆனா இங்க ஐயாவை குளிக்க அனுப்பினதுக்கு அப்புறம் தான் இங்க படப்பை போட முடியும். அதே போன்ற ஆதி கைலாசத்திலே ஆண்டவள் மாயாண்டி சுடலைய அலங்காரம் செய்து காட்டுக்கு வேட்டைக்கு அனுப்பணுமானா கச்சனில் வரைஞ்சு கட்டி கச்சனில் வரைஞ்சு கட்டி கடவுள் மகன் சுடலைக்கு தான் கருங்கச்ச சுங்கில் இட்டு கட்டி நல்லா வரைஞ்சு கட்டி தாமர கசுங்கல் இட்டு சுங்கல் விட்டு பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச சல்லடமா உச்சியில குல்லாவா காங்கு கச்ச சல்லடமா கையறுவா வல்லையம்மா வெள்ளி நல்லபடியருவா விளையாடும் வீச்சருவா ஆன பந்த ஒரு கையில அடுக்கு தடி ஒரு கையில வீரப்பந்த ஒரு கையில வீச்சருவா ஒரு கையில காண பிடியருவா கையருவா வல்லையம்மா வெள்ளி பிடியருவா விளையாடும் வீச்சருவா அப்படி ஆங்கார ஓங்கார சொருபத்தோட என் ஆண்டவனா ஆகிய மாயாண்டி சுடலை ஈசன காட்டுக்கு வேட்டைக்கு அனுப்ப வேணும் என்று எண்ணி சுடலை காட்டுக்கு போனோமானா வில்லு முகம் பார்த்து தான் ஐயா வேட்டைக்கு போகணுமா. வில்லு முகம் பார்த்து வேட்டைக்கு போகணுமா. அப்படின்னா என்ன, வில்லுக்காரங்க படிச்சாதான் ஐயா வேட்டைக்கு போவாராம். இல்லைன்னா நிப்பாரோ. அப்ப அடிக்க சொல்லு பாப்போம். அண்ணே ஆதிமூலம் அடிக்கட்டும், அருள் வருதான்னு பாப்போம். ஆமா வருது, நெசமாத்தான் பரவாயில்ல, லேசா சுண்டுது, அருள் வருது. அப்ப நாரதா விடுக்க தட்டுங்க பாப்போம்.
ஏடா சாமி நின்னுக்கிடுதுடா. இன்னும் பார்க்கோ அப்போ தும்பிருதா சுதியை தட்டும் பார்ப்போம். ஏன் ஆமா பாக்கு பார்க்கத்தான் செய்யுது. அப்ப சாமி இங்க வரணும். நந்தி கட்டையை தட்டுங்க பாப்போம். எங்க அடிக்கானுவான்னு பாக்க. என்ன போதுமா போதுமா காணாது என்ன சாமி வல்லையக்கம் பிடிச்சிக்க நிற்க மாதிரி நிற்கும். வரணும் மட்டும் தான் பாக்கு வர மாட்டேங்குது. அப்படி ஆதி கைலாசத்தில் ஆமா இப்பதான் வருது. ஏன் அடிக்க சொல்லுதுடா. ஆதி வெள்ளை கையில ஆதி வெள்ளை கையில ஆண்டவன் தாமாயாண்டி வேட்டைக்கு தம்போனும் ஈசமகன் சுடலை ஏத்தான் ஈசமகன் அனுப்புதாரே. அப்படி அப்படி ஓட் ஓட் ஓட். ஐயா வேட்டையாடி வர போது கைலாசம் தன்னாதில தொட்டில் பிள்ளை சத்தம் கேளாமல் படப்பு போட்டார்கள். மாயாண்டி காட்டுக்கு வேட்டைக்கு சென்று வருகின்றார். சரி படப்பை பார்த்தார். பலிகளை எல்லாம் அருந்தினார். ஆமா அப்பா பகவானே பகவானே கொடுத்த பலி எல்லாம் எனக்கு போதும் அப்பா போதும் அப்பா. நாம் பூலோகம் சென்று இதே போன்று மக்கள் மீது அடிமை கொண்டு வாங்கி சாப்பிடுவேன் என்று என் ஆண்டவன் சுடலை மாயாண்டி வருகின்றார். அதோடு பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த சுந்தரபாண்டியபுரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய செல்ல சீமாட்டிகள் சீமான்கள் ஆர் கர்ஷினி அவர்களும் எம் பெரிய வனிதா அவர்களும் ஆர் சிவசுப்பிரமணியன் அவர்களும் எம் காளிராம் அவர்கள் அன்பு கரத்தினாலும் இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே ஆமல் மீது பாசங்கள் நிறைந்த பண்புலிக்கு வந்தாச்சுன்னா நம்மளை பார்க்காம அண்ணாச்சி போக மாட்டாங்க. இங்க வந்தாலும் சரி நம்ம எங்க இருந்தாலும் நம்ம இருக்க இடத்தை தேடி நம்மளை பார்த்து நலம் விசாரித்து செல்வார்கள். வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்க ஒரு கிளாஸ் தண்ணியாவது குடிச்சிட்டு வரலாமே என்று உபசரித்து வரக்கூடிய சில சீமான்கள் எனக்கு அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே 120 ரூபாயை 120 லட்சமாக எனக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்துள்ளார்கள். அண்ணார்கள் குடும்ப குல கோத்திரங்கள் வழி வழி வம்சங்கள் எல்லாம் அவர்கள் எந்த முகம் அதுதான் போனாலோ தங்கு முகமாக வேண்டும். செய்யும் தொழில் எல்லாம் விருத்தியாகி தொட்டில் குழந்தை முதல் கட்டில் கிழவர் வரை நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு அவர்கள் வாழையடி வாழையாக வளர வேண்டும். ஓடி காலம் எங்க மாயாண்டி சுடல ஐயா பகவானுடைய இடமாதிலே சுடலை பீடத்துக்கு முன்னாலே கைலாசத்திலே பச்சை தண்ணி துளித்தார். அதற்கு மேலே ஓலப்பாய விரித்து மாத்து விரித்தார். ஓலப்பாய விரித்தார். தலவாழை இலை விரித்தார். தலவாழை இலைக்கு மேல் ஒரு கோட்டை அரிசி சாதம் ஒரு படப்பாகவே போட்டு மாமிசங்களை ஊத்தினார்கள். கட்டித்தயிர் கீரை வகை பல தினசு அப்பளத்தோடு நெய்யும் ஊற்றி முட்டையோடு முருங்கக்காய் கோழி கால் திருபொருத்தினார்கள். எதுக்க இருக்காரே முண்டனுக்கு புது மண்ணு ஓட்டுல
மூணையா அப்படியே அரிசி பொங்கி கொலக்கருவாடு நல்லா குழம்பு வச்சு குப்பி சாராயம் குடுவை தென்னங்களும் எடுத்து வைத்தார்கள். மாயாண்டி வேட்டைக்கு போயிட்டு வந்தாரு. படப்புல இருக்கக்கூடிய சாப்பாடு அருந்தினார். போதும் போதும்பா, திருப்தி திருப்தி, இதே மாதிரி எனக்கு கொடுக்கணும். அப்படி ஆண்டவனாகிய சுடலை மாயாண்டி கைலாசத்திலே ஊட்டுக்குடைகளை எல்லாம் வாங்கி கொடுத்த பலிகள் எல்லாம் போதும் பூலோகம் சென்று வாழ வேண்டும் என்று செஞ்சுடல மாயாண்டி தாயான பேச்சியோடு சத்திகுண்ட மாடத்தியா காவல்கார கருப்பனோடு சிவன் சக்தியோடு கைலாச மலை கடந்து கனக சங்கிலி பர்வதம் அவருக்கு மெய்ப்பாலம் மெய்ப்பாலோ நேரேகல்லால் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலும் விட்டு போதி பட்டணம் போஜாராஜ நாடு விட்டு புகழ் பெருகி வாராரே வடமல பாதை கூடி மார்க்கமாக மோட்டர் அமத்துங்க. பழனி மார்க்கமாக பெருத்தவானோ கள்ளம் மூங்கில் உயர்ந்தவானோ காட்டானே கமரி மாடு கட்டுக்கட்ட வாழுவானோ தியாக்கங்குத்தி மலை கடந்து திருமலை பாதை கூடி கொட்டார கரையதற்கு பகவதியா வாசலுக்கு பகவமாக மாறாரே பகவதியா வாசலிலே கொட்டாரக்கரை அரச மன்ன ராமராஜா தலைமையில 10 நாள் திருவிழா அங்க சிறப்பா நடக்கு. இந்த 10 நாள் திருவிழாவில் தேரோட்டம், செண்டா மேளம், வான வேடிக்கை, கொம்பு வாத்திய சங்கு முழக்கத்தோட கூட நடக்கு. பார்த்தார் சுடலை மாயாண்டி. நம்ம அம்மா வாசல்ல கல்யாண வாசலா ஜெகஜோதியா திருவிழா நடக்கு. நம்ம அமைதியா இருந்தா நம்மளை யாரு பாப்பா? அட்டகாசம் பண்ணாதான் இப்ப பையங்கெல்லாம் இருக்காங்க. எங்க அமைதியா இருந்தா நம்ம உங்களை பாப்போமா? சேட்டை பண்ணாதான் ஏய் யாருப்பா நீ, என்னத்துக்கு இந்த சேட்டை பண்ணுத அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதனால அதே போன்று மாயாண்டி சுடலை ஈசனை அமைதியா இருந்த அம்மா நம்மளை பார்க்க மாட்டார் என்று தேரநல்ல இழுப்பாரா தேர்வடத்தாரு பாரா ஒரு கொடி மரத்தை அசைக்கார கொடி மரத்தை அசைக்கார கொடிபட்டத்தாரு பாரா அப்படியே ஓட் ஓட் ஐயா தீவன் சமக்கும் பேர்களைத்தான் செஞ்சுடலமாயாண்டி திரட்டி விரட்டுவாரே முன்குடும்பி வியாதியர்களை அவரை முடுக்கி விரட்டுவாரோ கையாட்டும் தாசிகளை கைசலசம் பண்ணுவாரே ஆன போல அலறுவாரே அங்கு எங்கும் ஓடுவாரே பூனை போல் பதுங்குதாரே பொல்லாத சுடலையா பொல்லாத சுடலையா புலிப்பாச்சல் பாய்வாரே
8 நாளா அட்டகாசம் செய்வார் ஆதாளி போடுவார் அம்மாளுக்கு தீபாரதனை செய்யும் நம்புதிரிய நம்ம மகிமையை அறிய வேண்டும் என்று ஓங்கி ஒரு அடி அடித்தார். ஏ அம்மா பகவதி, என்ன இது ஒரு அநியாயம். ஆமம்மா, இதனால் இதுவரைக்கும் உனக்கு ஊழியம் செய்து தொண்டு பார்த்து வருவது உண்மையானா? இந்த அநியாயத்தை கண்டிருந்து பாரம்மா. ஆமம்மா என்று மலையாளத்து மக்கள் எல்லாம் மனங்கலங்கி புலம்பினார். அந்த வேளையிலே பார்த்தா பகவதி அம்மா இந்த கொட்டார கரையிலே நம்ம பேரை சொன்னா காகம் பறக்காது கருங்குருவில் ஆந்தாது, சிட்டு பறக்காது சிறுகுருவில் ஆந்தாது, அட்டம் சுழிக்காத அசல் காத்து வீசாது. அப்பேற்பட்ட இந்த கோட்டைக்குள்ள அட்டகாசம் செய்யக்கூடியது யாரு? யாரா இருக்கும் என்று என் தாயா ஆகிய பகவதி ஆனவா ஆலயத்தை விட்டு வெளியே வந்து பார்த்தா என் மாயாண்டி சுடலை செய்வதெல்லாம் செஞ்சுட்டு சின்ன பிள்ளை மாதிரி வந்து நிற்கின்றார். பார்த்தால் பகவதி இவன் யாரு? மலையாளத்து பிள்ளையா பாண்டிக்கார பிள்ளையா? மொழி திருன்னு இருக்கு, கருப்பாவும் இல்ல சோப்பாவும் இல்ல. யாரா இருக்கலாம்? மகனே பாலகனே பாலகனே என் மகனே கண்மணிய கண்மணி அப்பா ஊரு என்ன பேரு ஒத்தவழி வந்தது ஆடி என்ன நகரமே நடந்து வந்த விவரம் எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து எங்கு வந்த உள்ளதை உள்ளபடி உள்ளதையே அப்பா ஒளியாம சொல்லிடப்பா. பகவதியும் கேட்ட போதே பகவா மாயாண்டி அம்மா அம்மா பகவதிய நம் பிறந்தது கைலாசம் வளர்ந்ததோ தில்லைவானோ என்ன பெற்றாள பார்வதி வளர்த்த புலவன பேச்சு பெற்றால் பார்வதி பெயர் கொடுத்தார் பகவான் வளர்த்தால் வன பேச்சு. நம் மாயானம் சென்று மாண்டவனம் தின்று வந்ததால மாணிக்க கைலாசம் ஆகாது என்று எங்க அப்பா பூலோகம் அனுப்பி வைத்தார். அம்மா நான் வளர்ப்போருக்கு பிள்ளையாக வந்தேன் அம்மா. அந்த மாயாண்டி சொன்ன போது மங்கையான பகவதி எப்பா ஏ சுடல எங்க அக்கா மகனா வரும்போதே நினைச்சேன் முகம் சாட அப்படியே இருக்க. மச்சான அச்சு உரிச்சிருக்கா. எங்க அப்பா உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அப்பா உங்களுக்கு என்ன வேணும்? மச்சான் வேணுமா? எங்க அம்மா அப்ப நீ எனக்கு என்ன வேணும்? நீ எனக்கு என்ன வேணும்? எங்க அம்மா அக்கானா நீ எனக்கு என்ன வேணும்? பத்தியாளா இதுதான் கொஞ்சமே. அப்ப நீ எனக்கு சின்னம்மா. அப்படியா? ஏ என் மகனே மாயாண்டி என் வார்த்தைகள் மகனே பகவான்
பகவானுக்கு மகனையானான் பகவதிக்கு மகன் தான் அப்பா ஈசனுக்கு மகனையானான் எனக்கு நீ மகன் தான் அப்பா வந்த மகன் போக வேண்டாம் என் வாசலில் இரு மகனே என் மகனே மாயாண்டி என்னுடைய இடம் அதிலே திக்குமுட்டு கலுங்கலே திருவாத்தி மூடாதிலே ஏழகடாரம் திரவியமோ அது இன்பமோடு இருக்குதப்பா அந்த நல்ல திரவியத்தை கல்வன் கொண்டு போகாமல் காவல் காத்து வந்த யானால் உனக்கு வருடம் ஒரு தடவை வருடத்தில ஒரு தடவை நாம் குடை போட்டு தாரேன் அப்பா அப்படி பகவதியும் சொன்ன போது பகவா மக மாயாண்டி அம்மா அம்மா பகவதிய அருமமக வார்த்தைகளோ உன்னுடைய திரவியத்தை கல்வன் கொண்டு போகாமல் காவல் காத்து வரணுமானால் 21 இடமதில 21 இடமதில எனக்கு நிலையம் போட்டு கொடுக்க வேண்டும் நிலையம் போட்டு அம்மா தேரடியில் ஒரு நிலையம் திரவியத்தில் ஒரு நிலையம் கோபுரத்தில் ஒரு நிலையம் கொடி மரத்தில ஒரு நிலையம் ஊஞ்சலில ஒரு நிலையோ மடப்புளையில் ஒரு நிலையோ மணி மண்டபத்தில் ஒரு நிலையோ ஈசானியம் மூலையிலே இடுக்கு பெலாம் முட்டருகில் 21 நிலையம் தந்தாள் 21 நிலையம் தந்தாள் நான் காவல் செய்து வருவேன் அம்மா அம்மா அதோடு பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த யார் யாரம்மா என் நகரத்திலே வாசகம் செய்யும் சரி ஸ்ரீ முப்புலிமாடசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய அம்மா ஐயா சரி தி சிவகார்த்திகேயன் ஸ்டோர் அம்மா தி சிவகார்த்திகேயன் அவர்களும் தி கோபிநாத் அவர்களும் ராவண்ணா கவின் அவர்களும் ராவண்ணா முகிலன் அவர்களும் கு சூர்யா அவர்களும் பி திருமலைக்குமார் அவர்களும் டி பிச்சம்மாள் என்ற செல்வி அவர்களும் ஸ்ரீ முப்புலிமாடசாமி துணை தி சிவகார்த்திகேயன் ஸ்டோர் வைத்திருக்கும் சீமான்கள் இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே எனக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக அன்பளிப்பு செய்து ஆதரித்துள்ளார்கள் அன்னார்களுக்கு அப்புறமாக பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த யார் யாரம்மா என் நகரத்திலே வாசகம் செய்யும் என்ன முன்னாள் நாட்டாமையுமாகிய கருப்பசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய காலம் சென்ற எனது அருமை சித்தப்பா அப்பா சங்கர்லிங்க வேளார் அண்ணாருடைய இளைய மருமக பிள்ளை நாமல் மீது பாசங்கள் நிறைந்த சித்தப்பா முன்னாள் நாட்டாமையுமாகிய சங்கர்லிங்க வேளார் அண்ணாருடைய இளைய மருமக பிள்ளை அத்தான் ஐயா குட்டி வேளார் அவர்கள் அன்பு திரு கரத்தினாலே எண்ணி கொடுத்தா நேரம் 1000 எங்க அத்தான் எனக்கு அள்ளி கொடுத்துருக்கோங்க பார்த்துக்கோங்க அள்ளி கொடுத்ததை பார்த்து என்ன நேரம் இல்லாம எனக்கு 2 டிக்கெட்டும் கொடுத்து பஸ் டிக்கெட்டு அதாவது துட்டுன்னு அப்படியே அள்ளுனாவோ கையில அதுவும் சேர்ந்து வந்துருச்சு பம்பளிக்கு போறதுக்கா
அவ ஊருக்கு போறதுக்கு ஊருக்கு போறதுக்கா? பாசத்தோடு என்ன இந்த திருச்செந்தூர் பக்கத்துக்கு போகணும் பார்த்துக்கோங்க. 46 ரூபா. 46 ரூபா. அப்போ அங்கதான். ஆ. அப்படி பாசத்தோட இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே மேடையிலே குழந்தையாளுக்கு அம்மா 101 லட்சங்களை 1 கோடியாக அள்ளி தந்துள்ளார். ஆமா. அதோடு இந்த சுந்தரபாண்டியபுரத்திலே வாசகம் செய்யும் சரி குலாளர் சமுதாயத்திலே வந்து உதித்த இந்த கோவில் கோமரத்தார்கள் கோமரத்தார்கள் புரோட்டா மாஸ்டர். அம்மா அண்ணாச்சி புரோட்டா அடிச்சாவன்னு வச்சுக்கோங்க, என்ன பிச்சி பூவா இருக்கும் பார்த்துக்கோங்க. அம்மா அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய சரி எனது அன்பு சகோதரர் அம்மா அண்ணா புரோட்டா மாஸ்டர் அம்மையா நடராஜன் வேளார் அவர்கள் அன்பு கருத்தினாலும் அம்மா சகோதரிக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக ஆமா அள்ளி தந்த ஆதரித்து உள்ளார்கள். அவர்களுடைய குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் எல்லாம் உற்றார் உறவினர் மனைவி மக்களோடு ஆமோ வாழ வேணும், வளர வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், வேண்டும், வம்சம் என்றென்றைக்கும் என்று உயர வேண்டும், வாழ சாமி வேண்டும், வளர வளர வேண்டும். அவர்கள் செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகி மனைவியோடு நல்ல மக்களோடு மக்களோடு ஆள் போலே இலைதளிர்த்து அங்கு அருகுது போல் போல் வேர்கள் ஊன்றி முள்ளதுவோ முறிந்திடாமல் முடிந்த பூவும் வாடிடாமல் அவர்கள் மூங்கில் போல பண்ணை கட்டி பரிசளித்த சீமானெல்லாம் ருசியாமல் வாழ வேண்டும், மூங்கில் போல பண்ணை கட்டி அப்படி ஆண்டவனாகிய மாயாண்டி சுடல. அம்மா ஏ அம்மா, ஏ பகவதி, பகவதியால் வாசல்ல அம்மா அப்படி நாம கொலுபிருந்து வரணுமே. ஆனால் எனக்கு தேரடியில ஒரு நிலையம், அம்மா திரவியத்துல ஒரு நிலையம், ஒரு நிலையம், ஊஞ்சலுல ஒரு நிலையம், அம்மா கோபுரத்துல ஒரு நிலையம், ஒரு நிலையம், கொடி மரத்துல ஒரு நிலையம், அம்மையா 4 வாசலுக்கு ஒரு நிலையம், அம்மா 4 கிணத்துல ஒரு நிலையம், மடப்புளையில ஒரு நிலையம், அம்மா மணி மண்டபத்துல ஒரு நிலையம். சரி தருவியா? நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? என்ன பண்ணோம்? என்ன இங்க இருக்கா பம்ளில இருக்கா? எத்தனை நிலையம் கேட்டேன்? எங்கெல்லாம் கேட்டேன்? சுடுகாட்டுலையா? அங்க உங்க ஐயா இருப்பார். அங்க எனக்கு அங்க நிலையம் போட்டுருவேளோ? நான் ஒத்தையில இருக்க மாட்டேன், பக்கத்துல ஒரு நிலையம் வேணும், உமக்கு ஒரு நிலையம் போடுவோம்ல. அங்க அப்படி 21 நிலையம் எனக்கு வேணும். அத்தனையும் தந்தையானா அவன் வாசல்ல குழுவிருந்து வருவேன். அம்மா ஆமாம்மா. எப்பா ஏ மாயாண்டி, என்ன நீ கேட்ட இடத்துலலாம் உனக்கு நிலையம் தருவேன். அம்மா ஆனா நீ மாமிசம் திங்காம இருக்க மாட்டிய. இருக்க மாட்டேங்கப்பா. மாயானம் போய் மாண்டபனத்தை தின்று வருவேனப்பா. அம்மா அம்மாளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்ப நான் என்னைக்கு உன்னை கூப்பிட்டு வேட்டைக்கு அனுப்புதனோ அது வரைக்கும் எனக்கு நடக்கும் பூசையத்தான் உனக்கு நடத்துவேன். அப்படியே ஆட்டும் என்று ஆண்டவன் பகவானோ பகவானோ எங்க மாயாண்டி சுடல ஐயா சுடல ஐயா
கைலாசம் தன்னாதில தன்னதிலே கடவுள் மகன் மாயாண்டி மாணிக்க கையில ஊட்டு வாங்கினதை போல ஆமா அந்த கொட்டாரக்கர பகவதியா வாசலிலையும் அவருக்கு தேரடியில் ஒரு நிலையோ தேரடி மாடனாக திரவியத்தில் ஒரு நிலையோ திரவிய மாடனாக கோபுரத்தில் ஒரு நிலையோ கோபுர மாடனாக ஊஞ்சலில ஒரு மலையோ அப்படி 21 நிலைய வாங்கி ஈசமகன் சுடலை ஐயா அவரு தெக்கு மொட்டு கலிங்களிலே திருவாத்தி மூடாதிலே 7 கடாரம் திரவியத்தில் கல்வன் கொண்டு போகாமல் காவல் காத்து வாராரே கச்ச வரிஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு தட்டி வரிஞ்சி கட்டி தாமரக்கா சுங்கலிட்டு ஐயா பட்டு கச்ச பவள கச்ச அருகும் ஒட்டு கச்ச சல்லடாமா உச்சியில குல்லா காங்கு கச்ச சல்லடாமா கையறுவா வல்லையம்மா வாங்கின கையோடு உருவின வாளோடு கிழக்கு முகமாக சுடல கிருபையோடு காவல் செய்தாரே அவர் கிருபையோடு காவல் செய்தாரே ஓங்கின கையும் உருவின வாளோடு கிழக்கு முகமாக ஐயா காவல் செய்து வருகின்றார். அம்மா கொட்டார கரையிலே சரி எங்க மாயாண்டி சுடலை காவல் என்றாலே என்ன காகம் பறக்காது கருங்குருவில் ஆந்தாது. ஆமா சிட்டு பறக்காது சிறுகுருவில் ஆந்தாது. அம்மையா அட்டம் சுளிக்காது அசல் காத்து வீசாது. ஆபோ உள்ளம் பறக்காது ஊர்க்குருவில் ஆந்தாது. அப்பேற்பட்ட காவலாக என் மாயாண்டி இருக்க அந்த மலையாள தேசத்துல என்ன நடக்கு? என்ன நடக்குமா? நாட்டிலையும் நல்ல நாடுங்க, நாட்டிலையும் நல்ல நாடுங்க, நாவலர்கள் நாடுங்க, சன்னல் பின்னல் விளையும் நாடுங்க, சரமிளகு நாடுங்க, இஞ்சி மஞ்சள் பூ நாடுங்க, திருவாச்சி மலரும் நாடுங்க, மாதம் 3 போலேயோ மாதம் 3 போலேயோ வருடம் 3 கோவிலையோ வருடம் 1 கோவிலையோ ஐயா தேன் இருந்து தேன் சோரியும் தேன் சோரியும் தென்றல் வீசி கனி சோரியும் கனி சோரியும் மாடு கட்டி போரடித்தான் போரடித்தாள் மாளாத ஜன்னல் என்று ஜன்னல் என்றும் ஆணை கட்டி போரடி ஆணை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடே தானே அதோடு இந்த சிறப்பான வேளையிலே அம்மா பாடும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து இன்னும் ஆதரித்த செல்ல சீமான்கள் யாரம்மா? அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய சரி ஸ்ரீ கன்னித்துவோட சுடலை பாலாமடை கட்டளையிலே தாமிரபரணி நதிக்கரையின் அருகிலே அமர்ந்திருக்கக்கூடிய அம்மா ஸ்ரீ கன்னித்தோட சுடலை துணையாக வாழும் கட்டளையிலே அமர்ந்திருக்கும் ஸ்ரீ தங்கம்மனுடைய கோமரங்கள் கோமரங்கள் ஆமா நம்ம ஒரு 2-3 வருஷம் கோயிலை கட்டி கும்பாவாசை வச்சு தொடர்ந்து அடிச்சோம். அம்மா
அப்பேற்பட்ட செல்ல சீமான்கள் என்ன என்ன அண்ணா இசக்கி தங்கம் வேளார் அவர்களும் அதோடு பொன் செல்வி அவர்களும் இவர்களுடைய குமாரி சுதர்சனா ஸ்ரீ அவர்கள் அன்பு திருக்கரத்தினாலே நாமளுக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து அள்ளி தந்துள்ளார்கள். அண்ணார்களுக்கு அப்புறமாக பாடும் நாமளுக்கு பணம் கொடுத்த ஆதரித்த செல்ல சீமான்கள் யாரு? அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஒரு நிமிஷம் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய வளர வேண்டும் வளர வேண்டும் வமசம் என்றென்றைக்கும் உயர வேண்டும். அவர்கள் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேண்டும் பட்டி பெருக வேண்டும் பால்பானை பொங்க வேண்டும் ஆள்போல் இலைதழைத்து அருகது போல் வேர்கள் ஒன்று அவர்கள் நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு திருநிலகண்டர் அருளாலே திரேகத்திடனும் பெற்று வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வளரணும கைலை போலே அப்படி நந்தம்பனல் ஊரிலே 4 சாலிய கரைதனிலே உலகினுடைய வீதியில யார் வாழ்ந்து வருகின்றார்கள்? நந்தம்புன் நல்லூர் அதில நந்தம்புனல் ஊர் அதில 4 சாலிய கரையாதில புலையருட வீதியில 300 புலையனிலும் மூத்தவன் பெரும் புலையன் 400 புலையனிலும் நாட்டாமை பெரும் புலையன் 500 புலையனிலும் அண்ணாவி பெரும் புலையன் 600 புலையனிலும் அதிகார பெரும் புலையன் 700 புலையனிலும் 700 புலையனிலும் அவன் எஜமாங்காளி வையகத்தில் வல்லவன் மாந்திரத்தில் பொல்லாதவன் அஞ்சனாமையும் உண்டு ஆரோட்ட சிமிழ உண்டு குட்டியேடு மையம் உண்டு குண்டுமையி சிமிழ உண்டு பாதாள மையம் உண்டு பாதாள பறக்கும் மைய சிமிழ உண்டு கொலைய வானத்தைய வில்வளைப்பா மணல அள்ளி கருணாக தவறவளைத்து கயர் வழியை இறங்க செய்வான் மூச்சடைக்கு பாய்ந்தானால் 300 அடி பாய்வான் நாவடைக்கு பாய்ந்தானால் 400 அடி ஆங்காரித்து பாய்ந்தானால் ஆங்காரித்து அவன் 500 அடி பாய்வானே வாழாத பெண்களை வாழ வைப்பான் வாழும் பெண்களை வாழாமல் பிரிப்பான் சேராத பெண்களை சேர வைப்பான் சண்டாள சேர்ந்து வாழும் பெண்களை சேராமல் ஆக்குவான்
சரி கருவழிப்பான் கன்னி பெண்ணை சீரழிப்பான் ஆமா உருவழிப்பான் உத்தமிய சீரழிப்பான் ஆமாம்மா வீட்டுக்குள்ள இருப்பவளை வீதிக்கு இழுப்பான் சரி வீதியிலே நிற்பவளை வீட்டுக்குள்ளே இழுத்து வைப்பான் ஆமா அறைக்குள்ள இருப்பவளை அம்பலத்திலே ஆட்டி வைப்பான் அம்பலத்தில் நிற்பவளை அறைக்குள் இழுப்பான் ஆமையா அது மட்டுமா என்ன கருவழிப்பான் கன்னி பெண்ணை சீரழிப்பான் ஆமா உருவழிப்பான் உத்தமிய சிறையெடுப்பான் சிறையெடுப்பான் சூலாய் இருந்தா வெறுவயராக்குவான் வெறுவயராய் இருப்பவளை சூலாக மாத்திடுவான் மாத்திடுவான் சண்டாள பெரும்புலைய ஆவோ கருப்பங்களை சோப்பங்களாக்குவான் சோப்பங்களை கருப்பங்களாக்குவான் ஆமா நெட்டையங்களை குட்டையன் ஆக்கிடுவான் குட்டையங்களை நெட்டையங்களை ஆக்கிடுவான் தடியனை ஒல்லு ஆக்கிடுவான் பொடியனை தடியன் ஆக்கிடுவான் மையதான் எல்லாம் ஏன் உனக்கு சத்து வைக்கணும் பாக்கியா இல்ல எனக்கு வளரணும் வளரணும் சத்து வரணுமோ இல்ல வளரணும் வளரணுமோ ஓஹோ ஆமா அப்போ ஒரு 11,000 ரூபா கொடு 5 ரூபா கொடுத்தா கடையில வாங்கிட்டு போயிடுறேன் அப்ப அதை வாங்கி தள்ள வச்சுக்கோ அப்படித்தானே இப்ப நடக்கு ஆமா அந்த தாளக்கார மாமா தென்காசி உலகம் கோயில்ல என்ன இந்த கண்டிஷ்டி மை ஒண்ணு வச்சிருக்காங்க தெய்வத்துக்கு உகந்தது அது ஆமா நானும் பயந்து போனேன் ஒரு நாள் நெத்தில வாங்கி வச்சுட்டு என்கிட்ட என்னமும் பேசுறேன்னா ஜோலியை முடிச்சு போடுவோம்ட்டாவோ நானும் கடைசி சாமி கும்பிட போயிட்டு அந்த கடைக்கு போறேன் இவர் வச்சிருக்க டப்பா மாதிரி அங்க இருக்கு அண்ணாச்சி இது எவ்வளவுன்னே 30 ரூபா தாயினாரு இது எதுக்கு அப்படின்னு கண்டிஷ்டிக்கு வச்சிருக்கோம் அப்படின்னாரு அப்ப இந்த மாதிரி ஒரு ஆளை இப்படி சொன்னாருங்க அந்த ஆளை இங்க தானே வாங்கினாருங்க 30 ரூபா 30 ரூபாய்க்கு மைய வாங்கிட்டு எங்க 30,000 கேட்காரு ஓஹோ அப்படியா அதான் அவங்க தெய்வத்துக்குன்னு வச்சிருக்க கூடியது திஷ்டிக்கு உகந்தது அது மாந்திரவாதி வச்சிருக்க மைய அது வேற அப்படியா அப்பேற்பட்ட மாந்திரவாதி பெரும்புலைய நந்தம்புன் நல்வூராதில நந்தம்புன் நல்வூராதில மாந்திரவாதி பெரும்புலைய வானத்தை மணலகளை கயிர் தேரிப்பான் கருணாகத்தை வரவழைப்பான் கயர் வழியை இறங்க செய்வானே மூச்சடைக்கு பாய்ந்தானால் 300 அடி பாய்ந்திடுவானே நாவடைக்கு பாய்ந்தாரானால் ஏன் நாட்டாமை விரும்புலையே 400 அடி பாய்வானே ஆங்காரித்து பாய்ந்தானாலே ஆங்காரித்து பாய்ந்தானால் அவன் 500 அடி பாய்ந்திடுவானே மாந்திரவாதி காளி பெரும்புலையனும் மனைவியாகிய புலக்கொடியால் வாழ்ந்து வருகின்ற பொழுது மாந்திரவாதி பெரிய கெட்டிக்காரன் காளி பெரும்புலையன் என்ன புலையனுக்கு ஒத்தைக்கு ஒரு மகா அவதான் தவமிருந்து பிறந்த மகா சரி காளி பெரும்புலையனுக்கு கொட்டாரேக்கரை அரச மன்னர் ராமராஜா புலையனுடைய தொழிலை பாராட்டி என்ன காக்காட்சி மலை விலையில 7 ஏக்கர் 10 குறுக்கம் காணிகாட்சியாக கொடுத்திருக்காரு இதுக்கு பருத்தி வெட்டணும் தன்னுடைய பருத்திக்கு களை வெட்ட தன் மனைவி புலக்கொடியானவா ஏழுமலை காவுக்குள்ள இருக்கும் குத்துப்பாறை இசைக்கு அருளால இந்த அம்மா நிறமாத கர்ப்பமா இருக்கிறா தன் மனைவியை மலவிலைக்கு அழைத்து வந்த போது பேர்கால டயம் சரி ஏழுமலை காவுக்குள்ள இருக்கும் குத்துப்பாறை இசைக்கு அம்மா இந்த இசைக்கியம்மால மை போட்டு பேர்காலத்துக்கு அழைத்தா என் தாய் இசைக்கியம்மா மைமாந்திரத்துக்கு பயந்து புலக்கொடியாளுக்கு பேர்காலம் பார்க்கிறா மாவோடு கொடியோடு மாலை சுத்தி பிறந்த மகளுக்கு அவளுக்கு குத்துப்பாறை இசைக்கு பேர்காலம் பார்த்ததினால் மாவு இசைக்கு என்றே பேர் கொடுத்து மாவிசைக்கு பெண்ணவளை மாவிசைக்கு பெண்ணவளை மாந்திரவாதி பெரும்புலையா
புலக்கொடிய பெண்ண வேளும் பெண்ணவளும் மகளத்தரையில விட்டோமானால் 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 தண்டைக்கால் நோகும் என்று நோகும் என்று விட்டோமானால் பூமியிலே விட்டோமானா அங்க பொற்பாத நோகும் என்று மாவிசைக்கு பெண்ணவள தொழிலே தொட்டில் கட்டி தொடையதில நடைவரத்தி மார்வோடு தொட்டில் கட்டி மடியதில நடைவரத்தி தாலாட்டி ஓராட்டி ஓராட்டி தலைமகளை வளர்த்து வாராள் ஐயா வளர்த்து வரும் நாளையிலே புலைய மக அந்த புலைய மகமாவிசைக்கு வட்டிலில சாதம் போட்டாள் மாறி உண்ண மாட்டாள் என்று அவ இளையதில சாதம் போட்டாள் அதோடு பாடும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த யாரம்மா சுரண்டை மாநகரத்திலே குலாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ சுடலை மாடசாமி திருக்கோவில் பூசாரி ஆகிய என்ன மற்றும் என்ன சூலவாய்க்க குடும்பத்தை சேர்ந்த எம் அழகுராஜ் வேளார் அவர்கள் அன்னார்களோடு இப்படிக்கு சுரண்டை குலாளர் இளைஞரணியின் சார்பாக இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே நாமளுக்கு ஐயா மாயாண்டி திருப்புகளை பாடும் பொழுது 101 ரூபாயை 101 லட்சமாக சுரண்டையை சேர்ந்த குலாளர் சமுதாயத்தின் சார்பாக குலாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ சுடலை மாடசாமி திருக்கோவில் பூசாரியுமாகிய ஐயா சூலவாய்க்க குடும்பத்தை சேர்ந்த எம் அழகுராஜ் வேளார் அவர்கள் இப்படிக்கு சுரண்டை குலாளர் இளைஞரணியின் சார்பாக இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே நாமளுக்கு 101 லட்சங்களை வாரி வழங்கி உள்ளார்கள். அன்னார்களுடைய குடும்ப குலகோத்திரம் வழி வழி வம்சத்தார்கள் எல்லாம் அவர்கள் வாழ வேணும் 100 கோடி வாழ வேணும் 100 கோடி மலைமுருகன் அருளாலே மலைமுருகன் அருளாலே அப்படி 1 10 100 கோடி உயர வேணும் கைலை போலே இந்த முகம் அதுதான் போனாலும் தங்க முகமாக வேண்டும் வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வளர வேணும் கோடி காலம் வளர வேணும் கோடி காலம் மாவோடு கொடியோடு பிறந்த மாவிசைக்கு மகளாகிய புலையன் பெற்ற திருமகா நந்தம் ஊரிலே மாந்திரவாதி புலையனும் புலக்கொடியும் செல்லமகா மாவிசைக்கு செல்லமகா வட்டிலில சாதம் போட்டாள் ஆறி உண்ண மாட்டாள் என்று இளையதில சாதம் போட்டாள் உண்ண மாட்டாள் என்று தங்க தழுகையில கீரை வெண்ண கிளறி எடுப்பா காக்காய எச்சங்காட் காக்காய கண்மணிக்கு ஊட்டுவார்கள் அப்படியே ஐயா ஊட்டி நல்ல வளர்த்துவாரா வளர்த்துவாரே
தேகம்பல்லானையூருக தேத்தி நல்ல வளர்த்துவாரே தேகமல்லானையூருக நாலு ஒரு மேனையுமா பொழுது ஒரு வண்ணமுமா ஐயா வளர்த்து வரும் நாளையிலே பொலைய மகமா விசகி ஒரு வயதா இருவயதா உற்ற மூன்று வயதாச்சு நல்ல வயதாதிலே ஊந்து விளையாடுவாளோ இரண்டு வயதாச்சு இருந்து விளையாடுவாளோ மூன்று வயதிலே முடியிறகி காது குத்தி முத்தாலே கம்மலிட்டு காது குத்தி கடுக்கம் போட்டு கைக்கு தங்க காப்பும் போட்டாரு அங்க நாலு வயதாச்சு நடந்து விளையாடுவாளோ ஐந்து வயதாச்சு பொலைய மகமாவிசகி பொலைய மகாவிசகி அறிவு கலபடிப்பாளோ ஓர் 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 அதே அதோடு பாடும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த யாரம்மா சுரண்டைமா நகரத்திலே ஆலடி வேளார் தெருவை சேர்ந்த அருள்மிகு ஸ்ரீ துர்காம்பிகை தசரா குழுவின் சார்பாக ஸ்ரீ முத்தாரம்மன் துணையாக வாழ்ந்து வர்றோம். அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த முத்தாரம்மாளுக்கு காளி வேஷம் கட்டக்கூடிய ஐயாட்டி மகாராஜன் அவர்கள் அன்பு திருக்கரத்தினாலே இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே தசரா அப்படின்னா என்ன தெரியுமா? தசம் என்றால் 10. இந்த தசரா என்று சொல்லக்கூடிய மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக மகிஷாசுர வர்த்தினியாக அக்காதைங்கர்கள் 8 பேராக துர்க்கையாக வடிவத்தை கொண்டு 8 நாள் அங்கே மஜரிஷி வனத்திலே மகுடாசுரன் கோட்டையிலே தங்கி வதம் செய்தார்கள். அவனுக்கு அறுக்க அறுக்க தலைமுளைக்கு ஒரு சொட்டு ரத்தத்துக்கு 1000 மகடனாக வருகின்றார். 9ஆம் நாளையிலே தான் அக்காளாகிய பார்வதியை எண்ணினார். பார்வதாதேவியும் கலைமகளும் மலைமகளுமாக என் துர்க்கையோடு சேர்ந்து முப்புறம் தேவியராக நின்று கொண்டு 9ஆம் நாளையிலே கோர பல்லை பிடுங்கி சூல் ஆயுதமாக எடுத்து ஒவ்வொரு நாளைக்கு மகிஷாசுரன் ஒவ்வொரு சொருபத்தில வந்ததுனாலதான் தசரா குழுவுக்கு செல்லக்கூடியவங்க ஒவ்வொரு மிருகத்தினுடைய வேஷமும் போட்டு வராங்க. சிங்க வேஷம், கரடி வேஷம், புலி வேஷம், காளி வேஷம் அப்படின்னு 9 நாளைக்கு உள்ள ஒவ்வொரு மிருகத்தினுடைய வேஷங்களையும் அணிந்து கொண்டு அம்பாள் 9வது நாளையிலே நவராத்திரி 9னா நவக்கிரகம் நவராத்திரியாக இருந்து 10வது நாளையிலே மகிஷாசுரனை வதம் செய்து வெற்றி பெற்ற வந்த நாளுதான் விஜயதசமி என்று அர்த்தம். அந்த தசமாகிய 10 நாள் தங்கியிருந்து அவனை வதம் செய்ததுனாலதான் தசரா அப்படின்னு வந்தது. அப்பேற்பட்ட முத்தாரம்மாளுக்கு காளி வேஷம் போட்டு வரக்கூடிய ஐயாட்டி மகாராஜன் அவர்கள் அன்பு திருக்கரத்தினாலும் சுரண்டை ஆலடி வேளார் தெருவை சேர்ந்த ஸ்ரீ துர்காம்பிகை தசரா குழு ஸ்ரீ முத்தாரம்மன் தசரா துணையாக வாழ்ந்து வரக்கூடிய காளிசாமி வேஷம் கட்டக்கூடிய ஐயாட்டி மகாராஜன் அன்னார்கள் அன்பு கரத்தினாலே நாமளுக்கு லட்சாதி லட்சங்களாக 101 லட்சத்தை வாரி வழங்கியுள்ளார்கள். அவர்களுடைய குடும்ப குலகோத்திரம் வழிவழி வம்சத்தார்கள் எல்லாம் ஈசன் பகவானோட அருளாலே கையிலை போல வாழ வேண்டும்.
அவர்கள் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேண்டும் அந்த முத்தாரம்மா அருளாலே துர்க்கை அம்மா கிருபையாலே காளி அம்மாளோட அருளாலே அருளாலே கல்யாண வாசல வேண்டும் அப்படி மாபிசைக்கு பெண்ணானவளே நாளும் ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்த்து வருகின்றார்கள். ஆமா 5 வயதிலே அருவிக்கலைகள் எல்லாம் கற்று வருகின்றார். ஆமையா 6 நல்ல வயதிலே 6 நல்ல வயதிலே அரிச்சுவடி படிப்பாலும் 7 நல்ல வயதிலே செஞ்சுவடி படிப்பாலும் 8 நல்ல வயதிலே 8 நல்ல வயதிலே பாடம் படிப்பாலே நேரா உட்காருங்க உட்காருங்க. ரசிகனை ரசிக்கும் தலைவா